எல்லாம் வல்ல இறையருளாலே இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம் வெற்றியாளனாக வாழ வேண்டும், பேர் சொல்லும்படி வாழ வேண்டும். இது எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியப்படுவதில்லை, அமைவதில்லை. காரணம், நம்மால் முடியும் என்று அவர்கள் நம்புவதில்லை. எண்ணம் போல் வாழ்வு என்பது நம் முன்னோர் வாக்கு. நம் வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் நம் எண்ணங்கள் தான். நம்மால் முடியும் என்ற எண்ணம் தான் நமக்கு தன்னம்பிக்கை தருகிறது, முயன்று பார் என போராட வைக்கிறது. கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த ஒரு குழந்தை 100 கோடி இந்திய மக்களின் ஜனாதிபதியாக, ஒட்டுமொத்த இளைஞர்களின் நம்பிக்கையாக உயரக் காரணம் அவர் எண்ணம். செருப்புக்கு கூட வழியில்லாத ஒரு விவசாயியின் மகன்தான் இன்றைக்கு விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தினுடைய தலைவர். ஒரு துணிக்கடையில் கணக்கு எழுதி பிழைப்பு நடத்திய ஒரு ஏழை தந்தையின் மகன்தான் கணித மேதை ராமானுஜம். இளமையில் ஒருவேளை உணவிற்காக உறவினர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தையின் எண்ணம்தான் இன்றைக்கு வடலூரில் அனைவரது பசியை போக்கும் அணையா அடுப்பு எரிய காரணம். சிறு வயதிலேயே தந்தையை இழந்து பள்ளி படிப்பை துறந்த படிக்காத மேதை கர்மவீரர் காமராஜர் தான் பலர் படிக்க காரணமாக இருந்தவர். இப்படி எத்தனை வழிகாட்டிகள் வேண்டும் உங்களுக்கு? சிலருக்கு கேள்வி எழலாம், ஒரு சொல், ஒரு எண்ணம் ஒரு மனிதனை உயர்த்துமா? அது எப்படி சாத்தியப்படும்? உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், யாராவது ஒருவர் உங்களை பார்த்து உனக்கு அறிவிருக்கா, நீ ஒரு முட்டாள் என்று வசைப்பாடினால் என்ன செய்வீர்கள்? நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கைகளை முறுக்கி கொண்டு சண்டைக்கு போவீர்களா இல்லையா? எப்படியாவது உங்கள் எதிர்ப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீர்கள். ஒரு சொல் உங்களை ஒரு நிமிடத்தில் முரடனாக, கோபக்காரனாக மாற்றும் பொழுது நம்பிக்கையான வார்த்தை நாம் வெல்வோம் என்ற எண்ணம் ஏன் உங்களை உயர்த்தாது? நீங்கள் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சூழலில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். பிறரால் அவமதிக்கப்படலாம், எள்ளி நகையாடப்படலாம், ஒதுக்கப்படலாம், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஓரம் கட்டப்படலாம். அவர்களுக்காக உங்கள் வார்த்தையையும் நேரத்தையும் வீணடிக்காதீர்கள். கோபம் கொண்டு உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விடை என்பது நீங்கள் அடையப் போகும் வெற்றிதான். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு வரத்தை, ஒரு திறமையை இறைவன் கொடுத்திருக்கிறான். அவை அழகாக பாடுவாள். முதல்ல மாடி வீடு கட்டி வாழ்ந்தது தூக்கணாங்குருவிதான், பறவை இனம்தான். மனிதர்கள் அதற்கு பிறகுதான். இன்றைக்கும் உலக புகழ்பெற்ற பொறியாளர்களாலும் கட்ட முடியாத ஒன்று எதுனா கரையாம்புற்று. வெறும் செம்மண்ணை வைத்து அவ்வளவு நேர்த்தியாக யாராலும் கட்ட முடியாது. அவை பாடினால், வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு கலை இருக்கிறது. அதை கொண்டு முயற்சிக்க வேண்டும், அதை கொண்டு வெற்றியடைய நாம் பாடுபட வேண்டும். மாவீரன் நெப்போலியன் வரிகளை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். உலகமே ஒரு போர்க்களம், அதில் நம் வாழ்க்கை ஒரு போராட்டம். போராட்டத்தின் வெற்றிக்காக நாம் ஏந்தும் ஆயுதம் எது தெரியுமா? வெற்றி பெறுவோம் என்ற திடமான எண்ணமும் நம் பலத்தில் நாம் கொண்ட நம்பிக்கையும் தான். தோல்விகள் நம்மை செதுக்கும், பழி சொற்கள் நம்மை செதுக்கும், வறுமை நம்மை செதுக்கும், அவமானம் நம்மை செதுக்கும். நாம் அதையெல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வணங்கப்படும் சிலையாவோம், ரசிக்கப்படும் சிலையாவோம், கவனிக்கப்படும் சிலையாவோம். பொறுமை இழந்தால் மிதிக்கப்படும் கல்லாவோம். நாம் சிலையாவதும் கல்லாவதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எண்ணமே நம்மை வடிவமைக்கின்றது, எண்ணங்களே நமக்கு வழிகாட்டுகிறது, எண்ணமே நமக்கு வெற்றி தருகிறது. எனவே நல்ல எண்ணத்தை மனதில் விதையுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள், வழிகாட்டுங்கள். வாழ்வோம், வெல்வோம், மனிதம் மலரட்டும். அடியார்க்கடியேன், தஞ்சை புவனேஸ்வரி.